ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் இல்லாத மாதிரி இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத வேறு லெவல் ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோவோட புது வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க. எம்லி வந்து கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எஞ்சி வரேன். மற்ற எல்லாரும் எங்கன்னு கேட்கவும் சலசான் ஈவ் டஞ்சனுக்கு போயிருக்காங்க. ரோலில் திடீர்னு நிறைய கேரட் வந்திருக்காங்க. அதான் ஈவ் போயிருக்கான்னு சொல்லுவோம். ஆலிஸ் பழைய வீட்லேயே தானே தங்கியிருக்கா. ஹோம்சியோ ஜிக்லியோ அவ கூட இருக்காங்களே. நம்ம ஹீரோ கேட்கவும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் நம்ம மீட் பண்ணலாம்னு ஆலிஸ் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி எம்லி சொல்றா. ஸோ நம்ம ஹீரோவும் எம்லியும் சேர்ந்து இப்போ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்புறாங்க. அவரியோட இங்கே பாரு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு எம்லி சொல்றா. ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி எம்லி டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறா. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல் டே இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். பாவ் இந்த பெல் பார்க்க அழகா இருக்கலன்னு கேட்கவும் உனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்குறான். ஐயோ ரியோடா எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணிக்கிட்டு எம்லி சொல்லவும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்ப வாங்கிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவளோட ஹேமர்ல அதை கட்டி விடுறா. எங்க போனாலும் இப்போ இது என் கூட இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. கரெக்டா சொன்ன லொகேஷன்ல டயத்துக்கு ஆலிஸ் இவங்களை வந்து மீட் பண்றா. அந்த பக்கம் நான் ஒரு வித்தியாசமான ஷாப்பை பார்த்தேன் அப்படின்னு ஆலிஸ் கூட்டிட்டு போறா. அது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வைக்கிறாங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். ஆல்கல்ங்கிற டஞ்சனுக்கு போயிருக்கீங்களா? அங்க இருக்கிற மான்ஸ்டர் கொண்டா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மான்ஸ்டர் தான் இதுக்குள்ள இருக்கு. இது நீங்க ஸ்ட்ரையா மாத்தி ஈஸியா கொண்டுலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. ட்ரை பண்ணி பாப்போம் ரியாடான்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸை வாங்கிட்டு போறான். அது ஸ்ட்ரையா மாறட்டும் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு எலி மாதிரி மாறுது. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பைண்ட் பண்றான். எம்லி அதை அட்டாக் பண்ண போறதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். எம்லி போய் அதை அட்டாக் பண்றதுனால அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். நம்ம ஹீரோவோட ரிசர்வேஷன் ஸ்பெல் யூஸ் ஆனதுனால அதுல இருந்து ஒரு புல்லட்டும் வருது. ஸ்ட்ரே கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதுன்னு ஆலிஸ் கேட்கவும் என்னோட டிராப் ஐட்டம் எஸ் ரேங்க், நான் ரிசர்வேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணா யார் அதை அட்டாக் பண்ணாலும் டிராப் ஐட்டம் எஸ் ரேங்க்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த புல்லட் எடுக்கவும் ரியாட்டா அக்வர்ட் ஸ்ட்ரென்த்னிங் புல்லட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இது ஸ்ட்ரென்த்னிங் புல்லட்டா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ணா. புல்லட் அந்த துப்பாக்கியை விட்டு வெளியவே போகல. ஒருவேளை துப்பாக்கி எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து வேற சாதாரண புல்லட்டை போட்டு ஷூட் பண்ணா அது ஒரு பாறையவே உடச்சிட்டு போகுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த ஸ்ட்ரென்த்னிங் புல்லட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த புல்லட்டை யூஸ் பண்ணாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்னிங் புல்லட் இன்னும் நிறைய வேணும், வாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாக்ஸை போய் வாங்கலாம் அப்படின்னு இவங்க நிறைய புல்லட்டை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபெஸ்டிவல்குள்ள ஒரு ஸ்ட்ரை மான்ஸ்டர் வந்துருது. ஒரு சின்ன பொண்ணு அதை அட்டாக் பண்ண போகோ டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். உனக்கு எதுவும் ஆகல நம்ம ஹீரோ கேட்கறான். ரியோட பின்னாடி பாருன்னு சாகலன்னு அவங்க சொல்றாங்க. சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். எம்லி போய் அதை அட்டாக் பண்ணா அது இன்னும் பெருசா மாறுது. இவங்களோட அட்டாக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அது பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு தெரியல. என்ன ரியோட எதுவும் ஹெல்த் தேவையா அப்படின்னு நெப்டியூன் வந்து கேட்கறான். இதுவா ஸ்ட்ரென்த் அப்சர்வ் பண்ணி பெருசா மாறிக்கிட்டே போகும். ஆல்ரெடி இது ரொம்ப பெருசாயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நெப்டியூன் கேட்கவும் இதை எப்படியே விட்டா நம்ம டவுன் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும், நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல் ரன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நெப்டியூன் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரோட பவரையும் நெப்டியூன் மேல யூஸ் பண்றாங்க. பாதி டெவில் பாதி ஏஞ்சல் மாதிரி அவனுக்கு விங்ஸ் வருது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ அதை பைண்ட் பண்றான். எவ்வளவு போய் அட்டாக் பண்றா பர்கட்டோரி கிராவிட்டி அப்படின்னு சொல்லி நெப்டியூன் ஒரு அட்டாக் பண்றான். ஒரு வழியா அந்த மான்ஸ்டரை அவங்க டெஸ்ட்ராய் பண்றாங்க. என் பொண்ணு உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நீயும் தேங்க்ஸ் சொல்லுமான்னு சொல்லப்பா. அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்றா. நான் வளர்ந்தப்பறம் உங்களை மாரி ஒரு பெரிய அட்வென்ச்சரர் ஆவேன்னு அந்த பொண்ணு சொல்லவும் அப்படின்னா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க்கான ரிவார்ட் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். இது என் ஃப்ரெண்டு சொன்னது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஈவன் செலஸ் இப்போ இந்த இடத்துக்கு வராங்க. நீங்க ஏதோ ஸ்ட்ரே கூட ஃபைட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு அவங்க கேட்கறாங்க. இந்த கார்ட் ஃபுல்லா நான் கேரட் நிரப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஈவ் சொல்றேன். நெப்டியூன் கரெக்டான டயத்துல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா, அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரியோடா உனக்குன்னு புதுசா ஃபேமிலி வந்துச்சு போல, அவங்கள விட்டுட்டு நீ ஏன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடுறேன்னு அவன் கேட்கவும் என் ஆன்சர் எப்பவும் நோ தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபியூச்சர்ல முடிஞ்சா நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெப்டியூன் கிளம்புறான். சரிப்பா எல்லாரும் நம்ம ஒரே இடத்துல இருக்கோம், நம்ம ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. மதிய லஞ்சுக்கே நம்ம ஃபுட் ஸ்டால்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ எல்லாருமே ஃபெஸ்டிவல்ல இருக்கிற ஃபுட் ஸ்டால்ல சாப்பிட்றதுக்காக போறாங்க. போற வழியிலேயே நிறைய விஷயத்த ஜாலியா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு போறாங்க. என்ன ஈவ் கேரட்டை விட்டுட்டு கறியை சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. என் கறி சாப்பிட்றதுல என்ன தப்புன்னு வா கேட்கவும் ஈவ் சின்ன பொண்ணா இருக்கும்போது சொன்ன அந்த கதையிலேயே ஈவுக்கு மீட் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செலஸ் சொல்றா. நீ வேற டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோல்வல் கிட்டே இருந்து அட்வைஸ் எடுத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவாவை அடிக்கிற. அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. அந்த பக்கமா அங்கதான் காலசியம் இருக்கு, ஐட்டமஸ் ட்ரையா மாத்தி அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு செலஸ் சொல்லவும் நம்மளும் அங்க போய் பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுல வின் பண்றவங்களுக்கு ஒரு ரேர் ஐட்டம் டிராப்பையே கொடுப்பாங்களான்னு சொல்லுவான். அப்ப நம்ம கண்டிப்பா போகணும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீ அதுல ஃபைட் பண்ண போறேன்னா தனியா ஃபைட் பண்ண முடியாது, கூட அட்லீஸ்ட் ஒரு டீம் மெம்பராச்சும் இருக்கணும். நீ யாரை செலக்ட் பண்ண போற ரியோடா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் செலஸ் நீ என்னோட பார்ட்னரா இருக்கிறியா நம்ம ஹீரோ கேட்க போய் இது ப்ரப்போசலா அப்படின்னு சொல்லி வா வெக்கப்படுறா. உனக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே செலஸ் வந்து டென்ஷன் ஆகுறா. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ அந்த காலசியம்ல இவங்க போய் ஃபைட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஃபைட் பண்ண அதே ஸ்லைம் கூட தான் ஃபைட் பண்றான். செலஸ் அவளோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை அட்டாக் பண்றா. செலஸ் உன பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்போம். ஒன்னும் இல்லன்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவா அதை அசால்ட்டா தோக்கடிக்கிறேன். ஹேக்கர் ஸ்லைமை தோக்கடிக்க நீ தான் சொல்லி கொடுத்த, இன்ஃபர்மேஷன் இல்லாம என்னால இதை கண்டிப்பா தனியா பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம டீம்ல எம்லி லெவலுக்கு
எதுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆவன்னு சொல்லவும், பட் நீயும் எனக்கு ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ வெக்கப்படுறா. ஒரு வழியா ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சது. நம்ம வின் பண்ண ரேரான ஐட்டம் என்னன்னு இவங்க பார்த்தா இது ஏதோ குச்சி மாதிரி இருக்குன்னு செலஸ் சொல்றா. அட இது ஃபயர் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இந்த வேர்ல்டுலயும் ஐட்டம் ட்ராப்பா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருதா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஸோ எல்லாருமே இப்போ அதை ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. ஃபெஸ்டிவலை நம்ம சிறப்பாக கொண்டாடியாச்சு. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப போகும்போது திடீர்னு ஆலிஸ் வந்து ஹிப்னடைஸ் ஆன மாதிரி ஆகி ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கா. ஆலிஸ் என்னாச்சு நம்ம ஹீரோ கிட்ட அவ ரெஸ்பாண்டே பண்ணல. நம்ம ஹீரோ அவளை போய் பிடிக்கவும் என்னாச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கேட்கறா. ஆலிஸ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எமிலி வந்து கேட்கவும் யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சது. அது டஞ்சன்ல இந்த பக்கம் தான் சொல்லவும் இந்த பக்கம் இருக்கிற டஞ்சன் நிகோனியம் தானே நம்ம ஹீரோ பாக்குறான். ஒருவேளை கேரட் மாஸ்டர் எதுவும் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒன்று கூப்பிட்டுதா என்னமோ. நீ போய் அதை ஃப்ரெண்ட் ஆக நீ சொல்லவும் அப்படி பண்றது வேஸ்ட் தான். ஏன்னா நீ அதை சாப்பிட்ருவியா அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. நாளைக்கு காலையில் நம்ம அதை போய் செக் பண்ணுவோம். இன்னைக்கு நீ எங்க வீட்டில் தங்குறியான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜிகிலியோ பவுன்சியோ பயப்படுறாங்க. செலஸ் அவங்க ஒன்றை பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஜிஜோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு செலஸ் சொல்றா. டஞ்சன் சீஃப் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விடுறாரு. காஃபில உனக்கு எத்தனை சுகர் கியூப் போடணும்? 10 போடுவா 20 போடுவான்னு கேட்கவும் 1 போதும் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்பவே தன்னடக்கத்தோட இருக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு நேத்துல இருந்து எந்த டஞ்சன்லயும் ஐட்டம் டிராப் வரவே மாட்டேங்குது. லோலோ, சிலிகான், ஆர்ஸ்னிக், ஹிஸ்மித், போலம், சலம் இந்த 6 டஞ்சன் தான் சாக்ராக்குள்ள இருக்கிறதே. பட் இது எதுலயுமே நீ காலையில இருந்து எந்த டிராப் ஐட்டமும் கிடைக்கல. சோ ப்ளீஸ் அதை நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கவும் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லன்னு அவர் சொல்லவும் இதை எப்படி சரி பண்ணு எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இதை கேட்கறது உங்ககிட்ட அதிகம் தான் எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு டஞ்சன் மாஸ்டரையும் நீங்க தனியால தோக்கடிச்சவர். ஸோ நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சீஃப் கேட்கறாரு. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். சாக்ரதா இப்ப என்னோட ஹோம் டவுன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலி போய் அட்டாக் பண்றா. ஸ்லைம்ல இருந்து எந்த கேரட்டும் வரல. ஒருவேளை கேரட்லாம் காலியா இருக்குமா அப்படின்னு ஈவ் பாக்குறா. எந்த ஐட்டம் டிராப்பும் கிடைக்கல. என் ஃபேமிலியோட கடன் எல்லாம் நான் எப்படி அடிக்கிறது? இதை நம்பி தான் என் ஃபேமிலியே இருக்கு அப்படின்னு அட்வென்ச்சரஸ் பேசிட்டு போறாங்க. இப்படியே போனா பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோ லெவல் இதை அட்டாக் பண்ணி எனக்கு கேரட்டை கொண்டா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்கறா. நான் அட்டாக் பண்ணா மட்டும் எப்படி வரப்போகுது? சரி வாசையும் கெடுப்பானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதை ஷூட் பண்றான். ஐ கேரட் அப்படின்னு ஈவ் சாப்பிடுறா. யோட்டாக்கு மட்டும் டிராப் ஐட்டம் கிடைக்குது அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒன்று புரியுது. நிகோனியம்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் கிடைக்காது. நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கிடைக்கும். இப்போ மொத்த டஞ்சனும் அந்த மாதிரி மாறிடுச்சு. உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ நிகோனியம்க்கு ஓடுறோம். நிகோனியம்ல எந்த மான்ஸ்டருமே இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நான் நினைச்சது கரெக்ட் தான். நீ தான் டஞ்சன் மாஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணா ஆவி மாதிரி அது உடம்புக்குள்ள பூந்துக்குள்ள போகுது. பட் அது வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அட்டாக்ஸ் ஒர்க் ஆகலன்னா நான் இதை எப்படி தோக்கடிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நிகோனியம்ல நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் ஐட்டம் டிராப் கிடைக்கும். இப்போ சாக்ரோல இருக்கிற எல்லா டஞ்சனுமே அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நிகோனியம்ல இருக்கிற அந்த டஞ்சன் மாஸ்டர் தான். உள்ள என்டர் ஆகவுமே எந்த மாஸ்டரும் உள்ளுக்குள்ள இல்ல. அதை வச்சு நம்ம ஹீரோ டஞ்சன் மாஸ்டர் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். டஞ்சன் மாஸ்டர் ஆவி மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அட்டாக்ஸ் எதுவுமே அது மேல படல. பட் அதால நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண முடியுது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.